பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். ஆண்டவர் கிருபையாய் நமக்கு கொடுத்த இந்த புதிய நாளுக்காக முதலாவது நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். கர்த்தரின் கை குறுகவில்லை, கர்த்தரின் நோக்கு மாறிடவே, சுத்தர்களாய் மாறிடவே சுதனருள் புரிந்தனரே. சுத்தர்களாய் மாறிடவே சுதனருள் புரிந்தனரே. விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே, விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே. விசுவாசத்தால் நீதிமான் என்றும் என்றும் பிழைப்பான். விசுவாசத்தால் நீதிமான் என்றும் என்றும் பிழைப்பான். இந்த நாளுக்கு இந்த ஆண்டவர் கொடுக்கிற ஒரு வார்த்தை எண்ணாகம புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 23வது வசனம். எண்ணாகமம் 11:23. கர்த்தர் மோசேயை நோக்கி, கர்த்தருடைய கை குறுகி இருக்கிறதோ, என் வார்த்தையின்படி நடக்குமோ நடவாதோ என்று நீ இப்பொழுது காண்பாய் என்றார். மோசேயை பார்த்து ஆண்டவர் இந்த வார்த்தையை சொன்னார். மோசே ஆண்டவரிடத்துல கேள்வி கேட்க ஆரம்பித்தான். ஜனங்கள் மோசே இடத்துல வந்து முறுமுறுத்தார்கள். அந்த வனாந்தரத்துல எங்களுக்கு இறைச்சி கிடைக்க வேண்டும் என்று சொல்லி, எங்களுக்கு இந்த வனாந்தரத்துல இறைச்சி வேண்டும் என்று மோசே இடத்துல வாதாடி கொண்டிருந்தார்கள். அப்பொழுதுதான் மோசே ஆண்டவரை நோக்கி மன்றாடினான். ஆண்டவர் சொன்னார், நான் அவர்களுக்கு இறைச்சி கொடுப்பேன், அவர்கள் 1 மாதம் அளவும் திகட்டி போகும் அளவிற்கு சாப்பிடுவதற்கு நான் இறைச்சி கொடுப்பேன் என்று சொன்னார். இந்த வார்த்தையை சொன்ன உடனே மோசேக்கு எப்படி இந்த வனாந்தரத்திலே 1 மாதம் அளவும் இறைச்சி கொடுப்பேன் என்று ஆண்டவர் சொல்லிவிட்டாரே, எப்படி நடக்கும் என்று சொல்லி அப்படி அவன் சந்தேகப்பட்டு ஆண்டவரிடத்திலே கேட்கும் பொழுதுதான் ஆண்டவர் இந்த வார்த்தையை சொன்னார். கர்த்தருடைய கை குறுகி இருக்கிறதோ என்று ஒரு கேள்வி கேட்டார். என் வார்த்தையின்படி நடக்குமோ நடவாதோ என்று நீ இப்பொழுது காண்பாய் என்று ஆண்டவர் மோசே இடத்துல சொன்னார். நம்முடைய தேவனாகிய கர்த்தர், அவருடைய கரம் குறுகி போகவில்லை. இன்றும் அற்புதங்களை செய்கிற அவருடைய கரம் நீட்டப்பட்டபடியே இருக்கிறது. அவர் அதிசயங்களை செய்கிற தேவன். ஆகவே தான் சொன்னார், என் வார்த்தையின்படி நடக்குமோ நடவாதோ என்று இப்பொழுது நீ காண்பாய். என்னுடைய கை குறுகி போகவில்லை என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அவர் கேட்கிறார், என் கை குறுகி போய்விட்டதோ என்று சொல்லி. ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 59ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, இதோ ரட்சிக்க கூடாதபடிக்கு கர்த்தருடைய கை குறுகி போகவும் இல்லை, கேட்க கூடாதபடிக்கு அவருடைய செவி மந்தமாகவும் இல்லை. நம்முடைய விண்ணப்பங்கள் ஒவ்வொன்றையும் அவர் கவனித்து கேட்கிறார். அவருடைய கை ரட்சிப்புக்கு நீட்டப்பட்டிருக்கிறது. அவருடைய கை குறுகி போகவில்லை. ஆனால் அடுத்த வசனம் சொல்லுகிறது, உங்கள் அக்கிரமங்களை அவர் உங்களுக்கு நன்மை செய்ய முடியாதபடி தடையாய் நிற்கிறது என்று சொல்லி. அநேக நேரங்களிலே நம்முடைய வழிகள் ஆண்டவருக்கு பிரியமில்லாமல் இருக்கிறபடினாலே ஆண்டவர் நமக்கு அற்புதம் செய்ய முடியவில்லை. அவருடைய அதிசயங்களை செய்கிற கரம் நீட்டப்பட்டபடியே இருக்கிறது. அவர் இன்றைக்கும் அற்புதம் செய்ய வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். அவருடைய கை குறுகி போகவில்லை. நாம் செய்ய வேண்டிய ஒரு காரியம், அவருக்கு பிரியமாயிருந்து அவரிடத்தில் நாம் கேட்கும் பொழுது நிச்சயமாகவே அவர் நமக்கு கொடுப்பார். நீதிமொழிகளின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, அதன் வலது கையில் தீர்க்காயுசும் இடது கையில் செல்வமும் கனமும் இருக்கிறது என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. நீட்டப்பட்ட அவருடைய கரம், ஆண்டவருடைய வலது கையிலே தீர்க்காயுசு இருக்கிறது, இடது கையிலே செல்வமும் கனமும் இருக்கிறது. அவருடைய கை குறுகி போகவில்லை. இன்றைக்கும் அவர் தீர்க்காயுசை கொடுக்க அவருடைய கையிலே வல்லமை இருக்கிறது. நாம் விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்போம். அவருடைய வலது கையில் தீர்க்காயுசை வைத்திருக்கிறார். அவருடைய கை நீட்டப்பட்டிருக்கிறது, குறுகி போகவில்லை. நமக்கு தீர்க்காயுசை கொடுக்க தேவன் வல்லமை உள்ளவர். அவருடைய இடது கையிலே செல்வமும் கனமும் இருக்கிறது. செல்வத்தையும் கனத்தையும் கொடுக்கிறது ஆண்டவரால முடியும். அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே கிடையாது. இன்றைக்கு நமக்கு பலனை தருகிறார், தீர்க்காயுசை தருகிறார். அவருடைய கையில் இருக்கிற செல்வமும் கனமும் நமக்கு கிடைக்கிறது. நாம் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம்,
என் தேவனால் எல்லாம் கூடும் என்று நாம் விசுவாசிக்க வேண்டும். சங்கீதங்களின் புஸ்தகம் 104வது சங்கீதம் 28ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, நீர் கொடுக்க அவைகள் வாங்கிக் கொள்ளும், நீர் உம்முடைய கையை திறக்க அவைகள் நன்மையால் திருப்தியாகும் என்று சொல்லி கடலிலே இருக்கிற பெரிய பெரிய திமிங்கலங்களை குறித்து தாவீது எழுதுகிறார். அவைகள் உம்முடைய கரத்தை நோக்கி கொண்டிருக்கிறது, நீர் எப்பொழுது அவைகளுக்கு ஆகாரம் கொடுப்பீர் என்று அவைகள் எல்லாம் உண்மையை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறது. நீர் கொடுக்க அவைகள் வாங்கிக் கொள்ளும், நீர் உம்முடைய கையை திறக்க அவைகள் நன்மையால் திருப்தியாகும் என்று தாவீது எழுதுகிறார். ஆகவே சமுத்திரத்தில் இருக்கிற பெரிய பெரிய திமிங்கலங்கள் கூட கர்த்தருடைய கையை நோக்கி இருக்கிறது. அவர் கொடுக்க அவைகள் வாங்கிக் கொள்ளும், அவர் கையை திறக்க நன்மையினால் திருப்தியாகும். இன்றைக்கு அதே ஆண்டவர் நமக்கும் அள்ளி கொடுக்க ஆவலோடு கூட இருக்கிறார். கேளுங்கள், உங்கள் சந்தோஷம் நிறைவாகும்படி பெற்றுக்கொள்வீர்கள் என்று சொல்லுகிறார். அவருடைய கை குறுகி போகவில்லை. யாத்திராகம புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, மோசே தன் கையை ஏறெடுத்திருக்கையில் இஸ்ரவேலர் மேற்கொண்டார்கள். மோசே தன் கையை தாழ விடுகையில் அமலேக்கு மேற்கொண்டான். இஸ்ரவேலுக்கும் அமலேக்குக்கும் யுத்தம் நடந்து கொண்டிருக்கும் பொழுது மோசே திறப்பிலே நின்று கரத்தை உயர்த்தி ஆண்டவரை நோக்கி மன்றாடினான். அவன் கரத்தை உயர்த்தி இருக்கும் பொழுது இஸ்ரவேல் ஜனங்கள் மேற்கொண்டார்கள். அவன் சோர்ந்து போய் கரத்தை கீழே தாழ விடும் பொழுது அமலேக்கு மேற்கொண்டு விட்டான். உடனே ஊரும் ஆரோனும் 2 ஊழியக்காரர்களும் ஒரு கல்லை எடுத்து வைத்து அதிலே உட்கார்ந்து மோசேயுடைய கரத்தை தாங்கி பிடித்தார்கள் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஆகவே மோசேயுடைய கரம் உயர்த்தப்பட்டிருக்கும் பொழுது, அவர்கள் தாங்கி பிடித்து கொண்டே இருக்கும் பொழுது இஸ்ரவேல் ஜனங்கள் முற்றிலுமாய் ஜெயம் பெற்றுக் கொண்டார்கள். இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையில கரங்களை உயர்த்தி ஆண்டவரை நாம் துதிக்கும் பொழுது, சோர்ந்து போகாமல் கரங்களை உயர்த்தி ஆண்டவரை நாம் மேன்மைப்படுத்தும் பொழுது ஆண்டவர் அதிசயங்களை காண பண்ணுவார். நம்முடைய வாழ்க்கையில் அற்புதங்கள் நடக்கும். அவருடைய வார்த்தையின்படி எல்லா காரியங்களையும் அவர் செய்ய வல்லமையுள்ளவர். அவருடைய கை குறுகி போகவில்லை. ஆகவே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவருடைய நீட்டப்பட்ட கரம் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில அதிசயங்களை அற்புதங்களை செய்ய போகிறபடியினால் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். நாம் ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரை, கிருபையாய் நீர் கொடுத்த இந்த புதிய நாளுக்காய் மறுபடியும் எமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர் கொடுத்த ஜீவனுள்ள வார்த்தைக்காக நன்றி. கர்த்தர் மோசேயை நோக்கி, கர்த்தருடைய கை குறுகி இருக்கிறதோ, என் வார்த்தையின்படி நடக்குமோ நடவாதோ என்று நீ இப்பொழுது காண்பாய் என்ற வார்த்தையை கொடுத்தேன். வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் ஒரே ஒரு கீழ்காற்றை அனுப்பி வந்து பாளையம் எங்கிலும் 2 முழ உயரத்திற்கு காடைகளை குவித்த ஆண்டவர். அவர்கள் திகட்டி போகும் அளவிற்கும் இறைச்சி சாப்பிட்டார்கள், 1 மாதம் அளவும் சாப்பிட்டார்கள் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறபடி கர்த்தருடைய கை குறுகி போகவில்லை. இன்றைக்கும் ஆண்டவரே, பல எதிர்பார்ப்புகளோடு கூட, பல விண்ணப்பங்களோடு கூட உம்முடைய பிள்ளைகள் உம்மை நோக்கி பார்த்து அநேக நேரங்களில் சோர்ந்து போனார்கள். இன்று முதல் கரங்களை உயர்த்தி உம்மை துதித்து மேன்மைப்படுத்தி உயர்ந்த ஆசீர்வாதங்களையும் மேன்மையான நன்மைகளையும் நீட்டப்பட்ட நம்முடைய கரத்திலிருந்து ஒவ்வொருவரும் வாங்கிக் கொள்ள நீர் உதவி செய்யும். நீர் அப்படி செய்கிறபடியினால் உமக்கு நன்றி தாழ்த்துகிறோம். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.